அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற லாப குரு பயிற்சி, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது லாப குரு பயிற்சி. கால புருஷனுக்கு 2ஆம் வீட்டுல குரு பகவான் வர்றார். அதனாலதான் லாப குரு பயிற்சியை பத்தி நம்ம டீட்டெயிலா ஃபுல்லா பார்க்க போறோம். எல்லாருமே இந்த குரு பயிற்சி வீடியோ பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த வீடியோ பதிவு பண்றோம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி அனுகூலத்தை கொடுக்க போது நம்ம பார்க்க போறோம். பொதுவா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில கொடுக்குறோம். நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. ஏன்னா குறைஞ்ச நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணிதபடி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. இப்ப பாருங்க, இந்த வீடியோ எங்கேருந்து பண்றோம், வீடியோ கொடுக்குறோம் பொங்காலம்மன் ஸ்தலத்துல இருந்து கொடுக்குறோம். பொதுவாக குரு ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவாகும். பாருங்க, இந்த பேரிலே பாருங்க குரு வருவார். பொங்காலம்னா பொண்ணுனா தங்கம். அதனாலதான் இந்த ஸ்தலத்துல இருந்து நம்ம வீடியோ பதிவு பண்றோம். நம்முடைய ஆன்மீக சிந்தனை, நம்முடைய சேனல்ல அம்மன் அருள் டிவியை பார்க்கறோம்னா அவங்களோட ஒரு தைரிய குணம் வரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம், நான் கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவோம். கெட்டதா இருந்தாலும் அது நல்லதா உங்களுக்கு வரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த குரு பயிற்சி மே மாசம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். நல்லா பாருங்க, மேச ராசியில இருந்து கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். அப்ப எது சம்பந்தமாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. அது கால புருஷனுக்கு 2வது வீடு. எது? ரிஷப ராசி. ரிஷபனா என்ன? அது தனம் ஸ்தானம் பாங்க. 2னா வருமான ஸ்தானத்துக்குள்ள குரு பகவான் போறாரு. அப்போ உங்களுக்கு எது மாதிரி இந்த 12 ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு? பொதுவா பாருங்க, உலக ரீதியில என்ன பலனை கொடுப்பாரு? காலபுருஷன் 2வது இடம், கலை சம்பந்தப்பட்ட விஷயம்னா வளர ஆரம்பிச்சிடும் பாருங்க இந்த குரு பயிற்சி. பாருங்க, பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு பாருங்க இந்த குரு பயிற்சி. பெண்களுக்குனா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். இசை கலைஞரை பாராட்டக்கூடிய பயிற்சியா தான் இந்த பயிற்சி கண்டிப்பா வரும். பொதுவா பாருங்க, உலகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலமாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம். இந்த குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி எதுலையுமே தைரியமான குணராசி இந்த சிம்ம ராசி. அது மட்டும் இல்ல, உங்க ராசி அதிபதி யாரு? சூரிய பகவான். தலைமை தாங்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. என்ன? தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி. இதுலயுமே பாருங்க, இவங்களை மதிச்சாதான் இவங்க மத்தவங்களை மதிப்பாங்க. எல்லாரையுமே ஒரு அனுசரணையா கொண்டு போகக்கூடிய ராசி சிம்ம ராசி. ஒருத்தருக்கு வாக்கு மட்டும் கொடுத்துட்டாருன்னா மாற மாட்டார் சிம்ம ராசிக்காரர். அந்த வாக்கை காப்பாற்றணுங்கிற எண்ணங்கள் சிம்ம ராசி என்பட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஒரு தைரிய குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டார். இதுலயும் நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணம் நிறைய இருக்கும். விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. சிங்கமான முகம், சிங்கமான பயணம், சிங்கமான பாதை. சிம்மத்தை சொல்லணும். எதை எடுத்தாலும் சரி ஒரு முடிவு பண்ணி இறங்கிட்டாருன்னா அந்த விஷயத்த முடிக்காம வெளியில வர மாட்டாங்க. இதை நம்பி சொல்லுங்க. சிம்மராசி சிம்ம லக்னம் 2 பேர்ட்டையும் சொல்றேன், இந்த குணம் அப்படியே இருக்கும். நியாயமா இருந்தா நியாயமானது, உங்க பொய் சொல்ல வராது. பொய் சொன்னா மாட்டிப்பாங்க சிம்ம ராசியார்கள். ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்கள். ஏன்? இது சிறராசி. யார்கிட்டையும் ஒரு விஷயத்த டக்குன்னு ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. இதுமே ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள். தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள். தன்னுடைய குழந்தை குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள். நல்ல ஆன்மீக சிந்தனை உள்ள நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள். ஏன்? 5ங்கிறது மனசு, ஆன்மீகம், குலதெய்வம், குரு, இது எல்லாமே உங்க மைண்டுக்குள்ள சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ராசி தான் சிம்மம். சிம்மத்துல பிறந்த என்ன நிறைய பேர் பாருங்க, மருத்துவர்,
எடுத்துங்க, மருத்துவர், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லா ஃபீல்டும் இருப்பாங்க. சிம்மத்துல மட்டும் அரசாங்க தொடர்பு எல்லாமே சிம்மம் தான். தலைமை அதிகாரி அரசாங்கம் மட்டும் எங்க இருந்தா தலைமை பொறுப்புல இருக்கணும் எண்ணங்கள் இவங்கள்ட்ட மைண்ட்ல இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போயிடும் அந்த கிரகம். ஜாதகத்துல சூரியன் நல்லா இருந்துட்டால், நல்லா பாருங்க, ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கணும். இந்த தொடர்பு சொன்னா ஜாதகம் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி நம்முடைய சேனல்ல பாருங்க, எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சி நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நமக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. சிம்ம ராசி என்பது நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க. எனக்கு எல்லாமே எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் இந்த வீடியோ பொங்காலம்மன் கோயில கொடுக்குறோம்? பொங்காலம்மன் என்ன, பொண்ணுன்னா என்ன, தங்கம், தங்கனா என்ன, குரு. அப்ப குருசுடைய ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்றோம். அப்பதான் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா ஆகும், நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா நம்ம குறைஞ்ச நாள் தான் ஆன்மீக பயணத்தை நோட் பண்ணணும். நம்ம குறைஞ்ச நாள் தான் பயணிச்சு போயிட்டு இருக்கோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு குறைஞ்ச நாள் தான் ஜோதிடத்துக்கு நிறைய வரவேற்பு கொடுக்குறீங்க நம்முடைய சேனலுக்கு. அது சிம்ம ராசி என்பர்கள். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு எது மாதிரி யோகத்தை இந்த குரு பகவான் கொடுக்க போறாரு? குரு பார்த்தா கோடி நன்மை. இருக்கிறதே சுபகரன் யாருங்க? குரு பகவான் தான். அப்ப குரு பகவான் நம்முடைய ஜாதகத்துல எப்படி இருக்கணும்? பலமா இருக்கும். குருனா யாருங்க? பொண்ணுக்கு தங்கத்துக்கு அதிபதி குரு பகவான் தாங்க. நம்ம உடம்புல தங்கம் போடணும், தங்கத்துலாம் யாருங்க? குரு பகவான் வேணும். அந்த அனுகிரகம் தான் தங்கமே போட முடியும். அடுத்து யாரு? குழந்தைக்கு காரகர். மெயினான விஷயமே குழந்தை தானே. இப்போ குழந்தை பாக்கியம் வேணுமா வேண்டாமா? குரு பகவான் ஜாதகம் நல்லா இருக்கணும். இருந்துட்டாவே குழந்தை பாக்கியம் 100% இருக்கும். வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், பண சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே ஈடுபாடு பண்ணக்கூடிய பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி குரு பகவான் தான். இவர் நம்மளுடைய ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அடுத்து யாரு? குரு பகவான் ஆசிரியர், வழக்கறிஞர். நல்லா பாருங்க, ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வழக்கறிஞர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஒரு 10 பேருக்கு நீதியா இருந்து நேர்மையா சொல்லக்கூடிய நபர்கள் நீங்க இருப்பீங்களா? கண்டிப்பா சிம்மராசில பார்த்தா இருப்பாங்க பாருங்க. 4 பேர் 10 பேர் பஞ்சாயத்துல தலைவரா இருக்காரு பாருங்க. அவர் எல்லாமே யாரு? தலைமை பொறுப்பு, தலைவர் பொறுப்புலாம் யாரு? குரு பகவான் தான். இவர் ஜாதகம் நல்லா இருந்தாதான் நல்லா அனுகூலமா இருக்கும். ஒருத்தரை பாட்டு சொல்லுவாங்க, நல்ல ஒரு ஒழுக்கமான மனுஷன்யா, ஒரு தங்கமான மனுஷன்யா, எந்த பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டாருயா, ஒரு நீதி நேர்மையா இருக்காருயா, இவர்கிட்ட போங்க அது நல்லது நடக்குங்க, நல்லா செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. யார சொல்லுவாங்க? ஜாதல குரு அவர் நல்லா இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட கிரகம் தான் குருபானம். குரு தெய்வ திருப்பணிகள் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு தான். கோவில்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு தான். ஜாதகத்துல குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருப்பார். ஞானிகள், சித்தர்கள், முனிவர்கள் எல்லாமே குரு ஆதிக்கம் வேணும். குருவும் கேதும் சேர்ந்துட்டா ஞானி. அறிவை வச்சு செயல்படக்கூடிய எல்லாமே குரு பகவான் தாங்க. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் பெரிய பெரிய ஒரு பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு எல்லாருமே இந்த குரு பகவான் தான். நகைக்கடை வச்சிருக்கணுமா? குரு பகவான் நல்லா வேணும். நகைக்கடை, நிதி நிறுவனங்கள் எல்லாமே இந்த குரு தான். அரசு கருவூலங்கள் எல்லாமே இந்த குரு பகவானாக வர்றாரு. பொதுமக்களுடைய சேவையில ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள், கோவில் ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், நீதிபதி, வழக்கறிஞர், உயர் பதவிக்கு போகக்கூடிய நபர்கள், புரோகிதம் படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த குரு பகவான் உங்க ஜாதகம் நல்லா இருப்பார். கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே அவங்க ஜாதகம் பாருங்க, குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருப்பார். மனித உடல்ல யாருக்கு? அது வயிறு பகுதிக்குள்ள அதிபதி, அடி வயிறுக்குள்ள அதிபதி, சதை தோலுக்கு அதிபதி, உடல்ல உள்ள கொழுப்புக்கு காரகர் யார்? குருதான். அடுத்து யார்? மஞ்சக்காமலை சம்பந்தப்பட்ட நோய்க்கு தகர யார்? குரு பகவான் தான். அடுத்து கல்லீரல், நம்முடைய கல்லீரல், உடம்புல உள்ள வீக்கங்கள் எல்லாமே பாருங்க இந்த குரு பகவான் தான். கட்டி கொப்பளை எல்லாமே குரு தான். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு சிம்மராசி எத்தனாம் இடத்துல குரு வர்றார்? 10ஆம் பாவத்துல வர்றார் குரு. 10ல குரு பல பதவியை கொடுப்பார். எடுத்த என்னுடைய முதல் பல பதவியை கொடுப்பார். ஏன் குரு உங்களுக்கு கொடுப்பார்? குரு போகக்கூடிய நட்சத்திரமே உங்க நட்சத்திரம் தாங்க. அதனாலதான் இங்க நல்ல பலன் இருக்கு. வேலை உத்தியத்துல நிறைய பிரச்சனை இருந்துச்சா கேட்டு பாருங்க. வேலையா மனைவியா? சிம்ம ராசி சிம்ம லக்னம் எடுத்து அடிச்சு சொல்லுவேன். வேலையா மனைவியா? ரெண்டுல ஏதாச்சும் பிரச்சனையை பார்த்தா கேட்டு பாருங்க. ஆமாம் பாரு. அடுத்து என்ன சொல்லலாம்? அவங்கள குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இருந்துச்சா கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ஆமாம் பாரு. பூர்வீக சொத்துல கலகம் இருந்துச்சா கேட்டு பாருங்க. ஆமாம் பாரு. பூர்வீக சொத்து இடத்துல பூமியில பிரச்சனை கேட்டு பாருங்க, எழுதி கொடுக்கலாம். ஆமாம் பாரு. வீட்டு இடத்துல பூமியில பிரச்சனை கேட்டு பாருங்க. ஆமாம் பாரு. அங்கம் பங்காளி சொத்துல பிரச்சனை கேட்டு பாருங்க. ஆமாம் பாரு. அடுத்து என்ன சொல்லலாம்? இட விட்டு வெளியில ஓடிலாம் கேட்டு பாருங்க. ஆமாம் பாரு. எதிர்பாராத கண்டத்தை சந்திச்சுன்னு கேட்டு பாருங்க. ஆமாம் பாரு.
குடும்பத்துல செலவா வந்துச்சான்னு கேட்டு பாருங்க, ஆமாம் பாரு. தொழில காசு போட்டு விரயமானச்சான்னு கேட்டு பாருங்க, ஆமாம் பாரு. இது எல்லாமே சிம்மத்துக்கு 1 வருஷம் நடந்துச்சு, அவ்வளவுதான். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இல்ல, தசாபதி சரியா இல்ல, அதனால சரியா சில பேர் தசாபதி சரியா இல்லைன்னு இன்னும் நிறைய தாக்கத்தை காட்டியிருப்பாரு. அதனால என்ன சொல்லுங்க, இது பொது பலனா பாருங்க. சில பேர் பொது பலனே கரெக்டா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தசாபதி அவங்க ஜாதகம், நம்ம உடம்புல 9 கிரகங்கள் இயங்குது. அது எது யோகமோ அதான் யோகமான விஷயத்த செய்யும். எது பலவீனமோ அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சுதான் ஆகணும். பரிகாரங்கிறது என்ன, பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைச்சிக்கலாம். அதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் அழகா சொல்லிருக்காங்க பரிகாரங்கிறது. இப்ப குரு என்ன பண்ணுவார், பட்டை கிளப்புறாப்புல யோகத்தை கொடுப்பாரு. 10ல குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம். ஏன் எல்லாம் சொல்லுவாங்க 10ல குரு வந்தா பழைய பதவியெல்லாம் காலி ஆயிரும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பலன்னு சொல்ல முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு. குரு கார்த்திகை செல்ல 2ஆம் பாதத்துல பாருங்க, சூப்பரான டைம் யோகத்தை கொடுத்துருவாரு. உங்களுடைய அதிபதி சாரத்துல போறாரு. ஏன் இங்க காலி பண்றாரு, பட்டம் பதவி தேடி வரும். இப்ப தொழில் பண்ற என்ன வரும், அவ்வளவுதான். தொழில் பண்றவங்க இப்ப தொழில் பண்ணலாமா, காசு பணத்தை போடலாமா அப்படிங்கிற எண்ணம் மைண்ட் செட்ல ஓடிடும். யாருடைய வீட்டுல இருக்காரு, சுக்கிர பகவான் வீட்டுல உட்காந்துருக்காரா, உங்களுக்கு சுக்கிரன் பாருங்க 3க்கும் 10க்குமா. அப்ப என்ன பண்ணுவார், முயற்சி வெற்றி ஸ்தலத்து அதிபதி சாரத்துல நிக்கிறாரா, நீ வீட்டுல நிக்கிறாரா. அடுத்து குருடைய பார்வை பாருங்க, உங்களுக்கு 2 + 6 10 தான். எல்லாமே தொழில் தான். என்னுடைய முதல் பாயிண்டே தொழில் தான். சிம்ம ராசிக்காரன் சொந்த காலில் நிக்கக்கூடிய தகுதி கெப்பாசிட்டி வருது, அதை எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். தொழில் பண்றவங்க தைரியமா ஜாதக தசாபுத்தியை பார்த்துட்டு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஜெயிச்சிடலாம். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பதவி வரும் உங்களுக்கு, பாத்துக்கங்க, கண்டிப்பா பதவி வரும். அரசாங்க உத்தியோகம்னா எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகுது. பழைய பதவி போய் புது பதவி வரும். அதான் அந்த சொல்லுவாங்க 10ல குரு வந்தா பதவி பறி போகும்பாங்கல்ல, அதான். பழைய பதவி போய் புது பதவியில ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க. தொழில் வேலையில மாற்றங்கள் உண்டு, கண்டிப்பா நடந்திருக்கும். வேலை உத்தியோகம், இடம் விட்டு இடம் போறது, வெளியூர் போறது, வெளிநாடு போறது, எல்லாமே நீங்க இந்த 1 வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். உங்களை அவர் எங்க 5ஆம் பார்வையா பாக்குறாரு, 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பாக்குறாரு. வருமானத்தை பாக்குறாரு, செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். வெளிநாடு வெளியூர் மூலமாக வீடு இடத்த பூமியை வாங்க வைக்க போறாரு. ஏன்னா குருவுடைய பருவ குரு அங்கே வளர்த்து விட்டுருவாரு. எப்ப இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ வாங்க போறீங்க, இதை ரெடி பண்ணி வச்சுங்க. கடை வாங்கியாச்சும் வாங்குவீங்க பாத்துங்க. சிம்மராசிகள் கண்டிப்பா இருக்குது. அடுத்த பார்வை எங்க பாப்பாரு, 4ஆம் இடத்தை பாக்குறாரா. வண்டி வாகனத்துல நிறைய செலவை கொடுப்பாரு. ஆனா செலவை கொடுத்தா நல்லா அனுகூலமா இருக்கும். அதுலதான் பணத்தை போட வைப்பாரு. இடத்துல போட்டுருங்க, பூமியில போட்டுருங்க, வண்டியில போட்டுருங்க, வாகனத்துல காசை போட்டுருங்க, மாற்றத்தை கொடுத்துருவாரு. அது உத்தியோகத்துல நல்லா அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. திருமண சார்ந்த விஷயம் கண்டிப்பா அமையும். திருமண வாழ்க்கை இனிமே பிரச்சனையே இருக்காதுங்க உங்களுக்கு. திருமண வாழ்க்கை நல்ல அனுகூலமா இருக்கும். கணவன் மனைவியோட வெளிநாட்டுல போய் நிறைய பேர் செட்டில் ஆவாங்க, கண்டிப்பா உண்டு. குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் நிறைய பேருக்கு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருவாரு. உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது, மருத்துவ செலவு இருக்காது. நிறைய பேருக்கு இந்த செலவை கம்மி பண்ணி கொடுத்துருவாரு. தந்தை சொத்து, தாயுடைய சொத்துக்கள் நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள், அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலை உண்டு. ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ், எல்லாமே லாபத்தை சூப்பரா பெருக்கி கொடுப்பாரு. 10ல குரு அவருடைய பார்வை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. அதை விட பாருங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு வீடோ வண்டியோ வாகனமோ பூமியில் நல்ல யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாதகம் கேட்கணும். இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க, 100% யோகம் கிடைச்சிடும். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். இப்ப எல்லாமே உங்களுக்கு வருமான இன்கம் மட்டும்தான் அந்த குரு பயிற்சி, அவ்வளவுதான். அதாவது இந்த சிம்ம ராசிக்கு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். வட்டி தொழில், கமிஷன் தொழில், பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுத்துருவார். பெண்களுக்கு நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும். பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி, மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் வருது. இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிடுவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க. நிறைய பிடிவாத குணம் இருக்கும். பிடிவாத குணம் இருந்தாலும் சரி, அந்த விஷயத்த கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருவாங்க. மகத்துல பிறந்தவங்க மருத்துவர், டெய்லர், கெமிக்கல், வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இது எல்லாமே பாருங்க பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த மகரத்துல பிறந்தவங்க இருப்பீங்க. உங்களுடைய ராசி உங்க நட்சத்திர அதிபதியை கேதுவை அவர் 5ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், தொழில் பண்ணலாம், சூப்பரா இருக்கும். உத்தியோகத்துல இடமாற்றம் வந்துடும். மாணவ மாணவி படிப்புகள் நல்லா இருக்கும். அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். குடும்பம் நிம்மதியா இருக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். ஒரு நன்மையான ஒரு தருணத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது இந்த மகரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய வெற்றிகள் வரும். நிறைய ஒரு வெற்றி பாதை நோக்கி போவீங்க. குருவுடைய பார்வை கேதுல பட்டு இருக்கனால, ஒரு நட்சத்திர அதிபதி பாக்குறதுனால. அடுத்து பூர்ணத்துல பிறந்தவங்க, உங்களுடைய நட்சத்திர அதிபதி வீட்டுல தான் கொஞ்சம் குருவே உட்கார்ந்துருக்காரு.
பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்தாரு. கலை சில உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கும், தொழில் சிந்தனை நிறைய இருக்கும், ஏதாச்சும் நம்ம சொந்த தொழில் பண்ணுங்கிற எண்ணங்கள் மைனஸ்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். சகோதர சகோதரி நிறைய அன்பு செலுத்துவீங்க. கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும். லாபத்தை பெருகி கொடுத்துப்பாரு. இடம் சம்மந்தப்பட்டது, பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறாரு. ஏதாச்சும் ஒரு முதலீடு பண்ண வைப்பாரு உங்களுக்கு. ஏதாச்சும் ஒரு பணத்துல தொழில் பண்ண முதலீடு பண்ண வைப்பாரு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி பாருங்க, இந்த உத்தியோகத்துல இடம் மாற்றங்கள், வேலை உத்தியோகத்துல இடத்த சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேற கண்ட்ரி விட்டு மாறலாம், கண்டிப்பா மாறிக்கலாம். நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. கடன் உதவி, எங்க போய் கடன் உதவி கிடைக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை இப்ப அமைச்சு கொடுப்பார். பூரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பொன்னான வாழ்க்கை. அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு தாங்க நேரம், சூப்பரான நேரம். இப்ப உத்திரத்துல பிறகு ஒரு தலைமை பொறுப்புக்கு போறாங்க, தன்மானத்தோட இருக்க போறாங்க, ஒரு அரசு தொடர்புல போறாங்க, அரசாங்கம் மூலம் உதவி கிடைக்க போகுது. வண்டி, வீடு, வாகனம் இது எல்லாமே அமையும். நிறைய பேருக்கு சொந்த கால நிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை அமைச்சு கொடுக்குறாரு. எடுத்தவனே பாருங்க, நிறைய பேருக்கு இந்த ஜூன் மாசம் 12ஆம் தேதிக்குள்ள பாருங்க, வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ நல்லா வாங்குவாங்க, தொழில் பண்ணுவாங்க, உத்தியோகத்துல உயர் பதவி கிடைச்சிடும், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கொடுத்துருவாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி வருது. அப்ப இனிமே படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க, படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போவார். நீங்க எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. அரசாங்கம் மூலமா அனுகூலம் கிடைக்க போகுது. வரக்கூடிய குரு பகவானை கிரக பயிற்சி சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.